எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை ஒரு அத்தியாயமாக இது வரைக்கும் 20 அத்தியாயங்கள் நம்ம கேட்டாச்சு. நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட கடைசி பகுதியை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு அத்தியாயம் நம்ம கேட்குறப்போ ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயத்தோட தொடர்புடையது கிடையாது. இப்போ 5வது அத்தியாயத்தை கேட்டால் தான் 6வது அத்தியாயம் புரியும், 6வது அத்தியாயத்தை கேட்டால் தான் 7 புரியும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கேட்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு அத்தியாயத்தை பிக் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம கடைசி அத்தியாயத்துக்கு போகலாம். பின் குறிப்புகள். அமெரிக்க நுகர்வோர் அவர்களின் போக்கை அப்படி ஏன் திட்டமிடுகிறார்கள் என்பதற்கான வரலாற்று சுருக்கம். இன்றைய நுகர்வோரின் அடுத்த போக்கு என்னவாக இருக்கும் என்ற உளவியல் போக்கை உணர்ந்து கொள்ள அவர்கள் இன்றைய போக்கை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் ஆய்வு செய்தல் வேண்டும். நாம் எல்லோரும் எப்படி இந்த நிலைக்கு வந்து சேர்ந்தோம் என்பதை ஆய்வு செய்தல் வேண்டும். 1945 தூங்க ஆரம்பித்து 2020 நீங்கள் கண்விழித்தால் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள இயலாது. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையிலான மீப்பெரு வளர்ச்சியாகும். நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ நகர்களின் வளர்ச்சியை நீங்கள் கவனித்தால் பேரதிர்ச்சிக்குள்ளாவீர்கள். அந்த வளர்ச்சியை டெட்ராய்ட் நகரின் வறுமையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதைவிட பேரதிர்ச்சிக்குள்ளாவீர்கள். வசிக்கும் இல்லங்களின் விலை, கல்லூரி படிப்பு செலவு, உடல் நலத்துக்கான செலவுகள் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்த்தாலும் அதிர்ச்சிக்குள்ளாவீர்கள். இப்படியெல்லாம் எப்படி நிகழ்ந்திருக்கும் என்பதை நீங்கள் ஒருவாறாக யோசித்து ஒரு காரணத்தை சொல்வீர்களாயின் நீங்கள் சொல்வது தவறாகத்தான் இருக்கும் என்பதே என் கணிப்பு. ஏனென்றால் இத்தகைய மாற்றம் உள்ளுணர்வால் அறிந்து கொள்ள இயலாதது, எதிர்பார்க்கும் வகையிலும் அமையாதது. 2ஆம் உலகப் போருக்கு பின் என்ன நிகழ்ந்ததோ அதுவே அமெரிக்க நுகர்வோரின் நிலை. அது இன்றைய நிலையில் பணம் குறித்து மக்கள் நினைக்கும் நிலையை ஏன் அவ்வாறு நினைக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்லும் கதையாகவே அமையும். அந்த சிறுகதை இதுதான். எதுவும் தெளிவாக இல்லை, எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது, பின்னர் மிகவும் மோசமானதாக இருந்தது, உண்மையிலேயே நன்றாக இருந்து பின்னர் மோசமாக மாறி இப்போது நாம் இருக்கும் இந்த நிலைக்கு வந்துவிட்டது. என் கருத்துப்படி இவை எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு நேர்கோட்டு கருத்து ஒன்று உள்ளது. அது முழுமையான தரவுகளை கொண்டதாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு கதை போல் கோர்வையாக அமைந்துள்ளது. பெரிய நிகழ்வுகளை இணைக்கும் முயற்சியாக மட்டுமே இது இருப்பதால் அந்த காலகட்டத்தில் நடந்தேறிய பலவற்றின் முழுமையான தகவல்களை தவறவிட்டிருக்கிறது. நான் எந்த தரவுகளை எல்லாம் கவனிக்க தவறுகிறேன் என்பதை எவரேனும் குறிப்பிட்டால் நான் ஒத்துக்கொள்ள சம்மதமாக இருக்கிறேன். நான் சொல்ல வரும் இலக்கு நிகழ்வுகளின் ஒவ்வொரு தரவையும் எடுத்து சொல்வதில் இல்லை, மாறாக இந்த நிகழ்வுகளின் சங்கிலியில் எப்படி ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வை தூண்டுகிறது என்பதை கவனிப்பதே ஆகும். இன்றைய நுகர்வோர் இப்படியான கருத்துக்களைத்தான் தெரிந்து வைத்துள்ளனர். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் உலகப் போர் முடிவுறுகிறது. ஜப்பான் சரணடைவதை தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்க வரலாற்றின் மிக இனிமையான நாள் என்கிறது. போர் நிறுவனத்தின் கர்வம் விரைவில் அது அடுத்தென்ன என்ற கேள்வியில் தொக்கி நிற்கிறது. மொத்த ஜனத்தொகையில் 11% 16 மில்லியன் அமெரிக்கர்கள் போரில் பங்கேற்றுள்ளனர். ஏறக்குறைய 8 மில்லியன் பேர் அந்த காலத்தில் அமெரிக்காவை விட்டு வெளிநாடுகளில் உள்ளனர். அவர்களுடைய சராசரி வயது 23. அவர்களும் 1.5 மில்லியன் வீரர்களை தவிர மற்ற எல்லோரும் இன்னும் 18 மாதத்தில் அவர்களுடைய சீருடைகளை இழக்கப் போகின்றனர். அடுத்து ஆகப்போவது என்ன? அவர்கள் அடுத்து எங்கே செல்ல போகிறார்கள்? அவர்கள் எங்கே பணி செய்ய போகிறார்கள்? அவர்கள் எங்கே வசிக்கப் போகிறார்கள்? இவைதான் அன்றைய நிலையில் மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டிய கேள்விகள் ஆகும். அதற்கான காரணங்கள் 2 உள்ளன. ஒன்று, எவருக்கும் அதற்கான பதில் தெரிய போவதில்லை. இரண்டாவதாக, அந்த கேள்விக்கு பதிலாக இருப்பது மிகவும் சீரழிய போகும் பொருளாதாரம். அதுவே மிக பல பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாகவும் இருந்தது. போரின் காரணத்தால் ஏற்பட்ட 3 காரணிகள். முதல் காரணி, நாட்டின் அத்தனை தொழில்களும் போர்த்தளவாட உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் குடியிருப்பு வீட்டு கட்டுமானம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. 2வது காரணி, கப்பல், விமான கட்டுமான, போர் டாங்கிகள் உற்பத்தி போன்ற போர்க்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சிறப்பு நிலை தொழில்கள் யாவும் இப்போது தேவையில்லை என்ற நிலைக்கு வெகு சீக்கிரமாக தள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போர் வீரர்கள் அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள் என்பது குழப்பமாகவே இருந்தது. 3வது காரணி, போர் நிறுத்தத்தை தொடர்ந்து திருமணங்களின் விகிதம் மிகவும் அதிகமாக ஏறத் தொடங்கியது. இளைஞரான போர் வீரர்கள் மீண்டும் தங்கள் அன்னையுடன் வசிக்க விருப்பம் இல்லாததால் திருமணம் செய்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு இல்லத்தை உருவாக்கி கொண்டு வாழ வேலையை தேட ஆரம்பித்துவிட்டனர். போர் நிறுவனத்தின் போது நிலவிய இத்தகைய திடீர் மாற்றம் அரசின் கொள்கை தீட்டுபவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது.
1946 பொருளாதார நிபுணர்களின் குழு அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரூமனுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியது. அதில் வரும் ஓராண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை முழு அளவிலான பொருளாதார மந்தநிலை நிலவக்கூடும் என்ற குறிப்பு இருந்தது. பின்னால் 1947 ட்ரூமனுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இக்குழு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது: ஒரு வகையான பொருளாதார மந்த நிலையில் நாம் இப்போது இருக்க வாய்ப்புள்ளதால் நாம் நம் நிலையை மிகவும் உணர வேண்டிய அவசியமாகிறது. நாட்டை மந்த நிலைக்கு தள்ளும் சக்திகள் நம் கைமீறும் சாத்தியங்கள் உள்ளன. எனவே நாம் தள்ளத்தக்க கருதவியலாத அளவிற்கு உள்ள இந்த நிலைமையில் மேலும் நம் காலத்தை வீணடித்தால் இத்தகைய சக்திகள் சுழல் முறையில் நிலவும் மந்த நிலையை மிக மோசமாக நிலைக்கு நகர்த்தி செல்லும். உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களான ஐரோப்பாவும் ஜப்பானும் போர் நிறுத்தத்தை அடுத்து நிலவிய பெருந்துயரத்தில் ஆழ்ந்திருந்தன. அத்தகைய நிலையில் அமெரிக்காவின் வல்லுநர்கள் விரைவில் அமெரிக்க பொருளாதாரம் சீர்படும் என்னும் கருத்தில் நம்பிக்கையற்றவர்களாகவே இருந்தனர். முன்னர் எப்போதும் இல்லாத அளவில் அமெரிக்கா கடன்களை பெற்றிருந்தது. அந்த நிலையையே மந்த நிலையை சீர் செய்ய தேவையான பொருளாதாரம் இல்லாத நிலைக்கு அதனை தள்ளியது. எனவே நாம் அதை சீராக்க எதையாவது செய்ய வேண்டியதாயிற்று. 2. குறைந்த அளவிலான வட்டி விகிதமும் அமெரிக்க நுகர்வோரின் தோற்றமும். போரை அடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை நிலையாக்க நாம் முதலில் மேற்கொண்ட முயற்சி வட்டி விகித குறைப்பே ஆகும். போர் வீரர்கள் நாடு திரும்பிய வேளை துணிமணி, வாகனங்கள் என அனைத்திலும் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் பணவீக்கத்தின் மதிப்பு 2 இலக்கத்தை தொட ஆரம்பித்தது. அத்தகைய நிலையில் வட்டி விகித குறைப்பு என்னும் முடிவு சாதாரண முடிவாகாது. 1951 ஆண்டுக்கு முன்னர் நடுவண் அரசின் நிதி இருப்பு செயலகம் அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில் செயலாற்றும் நிலையில் இல்லை. அமெரிக்க அதிபரும் இச்செயலகமும் இணைந்து கொள்கையை உருவாக்குதல் வேண்டும். 1942 போர்க்கால நடவடிக்கையாக நிதியிருப்பு செயலகம் 0.34% நிர்ணயிப்பதாக நிதியிருப்பு செயலகம் அறிவித்தது. அடுத்த 7 ஆண்டுகளுக்கு இந்த சதவீதத்தில் மாற்றம் ஏதும் இல்லை. ஏறக்குறைய 1950களில் கருவூலத்தின் காலாண்டு வரவு 2% விட குறைவாகவே இருந்தது. இப்படி வட்டி விகிதத்தை குறைவாகவே வைத்திருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. போர்க்காலத்தில் செலவிட்ட $6 டிரில்லியன் செலவுக்கு நிகராக கடன் செலவை வைத்திருப்பதே ஆகும். ஆனால் அத்தகைய குறைந்த வட்டி விகிதம் மற்றொரு வகையான பயனையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அத்தகைய கடன்கள் வீடு, வாகனங்கள், கருவிகள், பொம்மைகள் ஆகியவற்றின் விலைகள் குறைய காரணமாயிருந்தது. பயந்து கொண்டிருந்த கொள்கைகளை நிர்ணயிக்கும் வல்லுநர்களுக்கு இந்த நிலைமை வரப்பிரசாதமாக அமைந்தது. 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்து முடிந்த காலத்தில் நுகர்வோரின் செலவாற்றல் திறன் அமெரிக்க பொருளாதாரத்தை சீர்படுத்த முக்கிய காரணியாக மாறியது. போர்க்காலத்தில் சிக்கனத்தையும் பெரும் நிதிகளில் சேகரிப்பதையும் போதித்து வந்த முறை முற்றிலுமாக மாறி நுகர்வோர்கள் செலவு செய்வது என்பது பெரும்பான்மையானது. பிரின்ஸ்டனை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ஷெல்டன் ஹரோன் இப்படி குறிப்பிடுகிறார்: ஐரோப்பாவிலும் கிழக்கு ஆசியாவிலும் சேமிப்பதை பரவலாக கொண்டிருந்த அமெரிக்கர்கள் 1945 ஆண்டுக்கு பிறகு அந்த கோணத்திலிருந்து மாற ஆரம்பித்தனர். அரசியல்வாதிகள், வணிகர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் என எல்லோரும் அமெரிக்கர்களிடம் செலவு செய்யும் பழக்கத்தை தூண்ட ஆரம்பித்தனர். இந்த போக்குக்கு இரு முனைவுகள் மேலும் அழுத்தத்தை தந்தன. முதலாவது, முந்தைய எப்போதும் இல்லாத வகையிலான அடமான கடன் சாத்தியக்கூறுகளை திறந்துவிட்ட GI மசோதா. ஓய்வு பெற்ற 16 மில்லியன் போர் வீரர்கள் எத்தகைய முன்பணம் இல்லாமலும் முதல் வருட வட்டி இல்லாமலும் நிலையான வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வீடுகளை வாங்க சாத்தியமாயிற்று. இந்நிலையில் அடமானம் வைத்த வீடுகளுக்கான மாதாந்திர தொகை வீட்டு வாடகையை விட குறைவானதாகவே இருந்தது. இரண்டாவதாக, மந்தகால கட்டுத்திட்டங்களை தளர்த்தியதன் காரணமாக பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட நுகர்வோர் கடன் 1950ஆம் ஆண்டில்தான் முதல் கடன் அட்டை வெளியிட்டது. கடைகளுக்கான கடன்கள், தவணையில் திருப்பி செலுத்தக்கூடிய கடன்கள், தனியார் கடன்கள், சம்பள நாள் கடன்கள் என ஒவ்வொன்றாய் பெருக ஆரம்பித்தன. கடன் அட்டையையும் சேர்த்து அனைத்து விதமான கடன்களுக்குமான வட்டி அந்த நாட்களில் வரிவிலக்கு பெற்றிருந்தன. அது மிகவும் விருப்பமானதாக மாறியது. அதன் காரணமாக நாம் அதை மிகையாய் பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தோம். அது குறித்த அட்டவணை இதோ. ஆண்டு அமெரிக்கர்களின் மொத்த வீட்டு பொருட்களுக்கான கடன் 1945 $29.4 பில்லியன், 1955 $125.7 பில்லியன், 1965 $331.2 பில்லியன். 2000களில் நிகழ்ந்ததை விட 1950களில் வீட்டுப் பொருட்களுக்கான கடன்கள் அதிகரிப்பு விகிதம் 1.5 மடங்கு உயர்ந்திருந்தது. மூணாவது, தளர்த்தப்பட்ட கடனுதவி கொள்கைகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கான தேவைகளை நிறைவேற்றின. மறைந்திருந்த 1930களின் உற்பத்தி புரட்சி புதிய பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டது. அமெரிக்க பொருளாதார வரலாற்றில் மிகவும் மோசமான 10 ஆண்டுகள் என்றால் அது 1930களாகத்தான் இருத்தல் இயலும். இருந்தும் அதன் மூலம் உருவான ஒரு புரட்சியை உணர்ந்து கொள்ள 20 ஆண்டுகள் தேவைப்பட்டன.
பொருளாதார பேரிழப்பின் காரணமாக தேவைகளின் அதிகரிப்பால் உழைப்பாளர்களின் செயல்திறன், உற்பத்தி திறன், புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு அந்த பேரிழப்பு காரணமாகிறது. 1930களில் ஏற்பட்ட உற்பத்தி திறன் மேம்பாட்டை நாம் எல்லோரும் உணர தவறிவிட்டோம். சீரழிந்து கிடந்த பொருளாதாரத்தின் பக்கம் மட்டுமே நம் பார்வை இருந்ததே. அதற்கு காரணம் 1940களிலும் நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோம். நம் கவனம் எல்லாம் போரின் பக்கம் இருந்ததே அதற்கு காரணம். 1950களில் நாம் மீண்டும் எழுந்து நின்ற போது அவற்றை கவனிக்க ஆரம்பித்தோம். எத்தகைய அரிய கண்டுபிடிப்புகள் அவை! அவற்றை உண்டாக்குவதில் உண்மையிலேயே நாம் திறமைசாலிகள் தான். எந்திர சாதனங்கள், வாகனங்கள், தொலைபேசிகள், குளிரூட்டிகள், மின்சாரம் என எத்தனையோ எல்லா தொழிற்சாலைகளும் துப்பாக்கிகள், பீரங்கிகள் ஆகியவற்றை தயாரிக்க மாற்றப்பட்டு விட்டதால் போர்க்காலத்தில் வீட்டுக்கு உதவும் பல்வேறு சாதனங்களை வாங்குவது என்பது இயலாத காரியமாகவே இருந்தது. இத்தகைய போக்கு போர் நிறுத்தம் அமலில் வந்த பிறகு முடங்கி கிடந்த தேவைகளை எல்லாம் நிறைவேறும் அளவிற்கு நிலைமை மாறியது. போருக்கு பின் மணமான தம்பதிகள் தங்களுக்கான ஒரு புது வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தங்களுக்கு கிடைத்த கடன் வசதிகளை கொண்டு அமெரிக்கா அதுவரை காணாத அளவில் வீட்டு ஜாமான்களை வாங்கி குவிக்க ஆரம்பித்தது. த பிக் சேஞ்ச் என்னும் தன்னுடைய நூலில் ஃபெட்ரிக் லீவிஸ் ஆலன் குறிப்பிடுகிறார். போர் நிறுத்தம் அமலான பின்னர் விவசாயி தனக்கு உதவியாக டிராக்டர், சோளம் அறுவடை செய்யும் இயந்திரம், மின்சார பால் கறக்கும் இயந்திரம் என பொருட்களை வாங்கி குவித்தார். அவரும் அவரை சுற்றியுள்ள மற்ற விவசாயிகளும் சேர்ந்து பண்ணைக்கு தேவையான பல இயந்திரங்களை பொதுவாக வாங்கி எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்தனர். போர்க்காலத்தில் வாங்க நினைப்பு பார்த்து ஏங்கி கிடந்த விவசாயிகளின் மனைவியர் போருக்கு பின்னர் குளிரூட்டும் பெட்டிகளை வாங்க முடிந்தது. அதே போலவே துணி துவைக்கும் இயந்திரத்தையும் குளிரூட்டும் இயந்திரத்தையும் அவர்களால் வாங்க இயன்றது. புறநகர் வாழ் மக்கள் பாத்திரங்களை கழுவும் இயந்திரங்களையும் வீட்டு தோட்டத்தின் புல்வெளியை சீர் செய்யும் இயந்திரத்தையும் வாங்க முடிந்தது. நகரத்தில் வாழ்வோர் துணி துவைக்கும் இயந்திரத்தையும் தங்கள் முன்னரைக்காக தொலைக்காட்சி பெட்டியையும் வாங்க இயன்றது. அவர்களுடைய கணவர்களின் அலுவலகங்கள் குளிரூட்டப்பட்டிருந்தன. இப்படி அடுக்கடுக்காய் எத்தனையோ வசதிகள். இத்தகைய பொருளாதார ஏற்றத்தின் உயர்வை நாம் எடுத்து கூறுதல் என்பது கடினமான செயலாகும். 1942ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை பயண வாகனங்களையும் பொருளேற்றி செல்லும் வாகனங்களையும் வியாபார ரீதியாக தயாரிக்க முற்றிலும் தடை இருந்தது. பின்னர் 1945லிருந்து 49 வரை 21 மில்லியன் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டன. 1955 வரை மேலும் 37 மில்லியன் வாகனங்கள் விற்கப்பட்டன. 1940லிருந்து 1945 வரையில் ஏறக்குறைய 2 மில்லியன் வீடுகள் கட்டப்பட்டன. பின்னர் 1945லிருந்து 1950 வரையில் மேலும் 7 மில்லியன் வீடுகள் கட்டப்பட்டன. அதைத் தொடர்ந்து 1950இல் இன்னும் 8 மில்லியன் வீடுகள் கட்டப்பட்டன. அடக்கி வைக்கப்பட்டிருந்த நமது தேவைகளும் நாம் புதிதாக கற்றுக்கொண்ட உற்பத்தி திறனும் புதிய வேலைவாய்ப்புகளை உண்டாக்கின. அது அமெரிக்க பொருளாதாரத்தை மீண்டும் சீர் செய்தது. அத்தகைய வேலைகள் எல்லாம் தரமான வேலைகளாகவும் அமைந்தன. கூடவே இருந்த தளர்த்தப்பட்ட கடனுதவி கொள்கைகள் இவற்றோடு சேர்ந்து அமெரிக்காவின் நுகர்வோரின் மதிப்பை பெரிய அளவிற்கு கொண்டு சென்றன. 1951இல் நடுவண் நிதியிருப்பு செயலகம் அமெரிக்க அதிபர் ட்ரூமனுக்கு அனுப்பிய தகவல் இது. 1950 வாக்கில் குடியிருப்பு வீட்டு வசதிகள் மற்றும் நுகர்வோர் தேவைகளுக்கான செலவுகள் ஏறக்குறைய 203 பில்லியன் டாலர்களை தொட்டது. அது 1944இல் இருந்த நிலையை விட 40% அதிகம். போருக்கு பிறகு அரசின் இந்த முயற்சிகள் என்ன செய்யும் என்ற கேள்விக்கு பதில் இப்போது தெளிவாக தெரிகிறது. புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக புதிய வேலைகள் உண்டாயின. அந்த பணிகளில் சேர்ந்து தாங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு மக்கள் தொடர்ந்து பொருட்களை வாங்கினர். இந்த சுழற்சிக்காக அரசு தரும் குறைந்த வட்டியிலான கடன் மிகவும் உதவியாக இருந்தது. அதன் மூலம் அவர்கள் மேலும் மேலும் பொருட்களை வாங்குதல் சாத்தியமாயிற்று. 4வது, முன்னர் எப்போதும் இல்லாத வகையில் லாபத்தின் நிகரான பங்கு எல்லோருக்கும் கிடைத்தது. 1950களில் நிலவிய அமெரிக்க பொருளாதாரத்தின் குணாதிசயம் எதுவென்றால் அது ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகும் நிலையில் நாடு மேலும் மேலும் பணக்கார நாடாகியது. 1940லிருந்து 1948இல் தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் இருமடங்காகி மீண்டும் 1963இல் மேலும் இருமடங்காகியது. அதற்கு முன்னர் பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தவர்கள் இந்த மாற்றத்தால் லாபத்தை பெற்றனர். உள்ளவர் இல்லாதோர் இருவருக்கும் இடையான வித்தியாசம் வெகுவாக குறைந்தது. 1955இல் லீவிஸ் எழுதுகின்றார், பொருளாதார பந்தயத்தில் நல்ல நிலையில் உள்ளவர் எனப்படும் பிரிவினரின் மட்டம் வெகுவாக குறைக்கப்பட்டது. குழு வீதமாக பார்த்தால் தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் மிகுந்த மேன்மையினை அடைந்தனர். $2,500 வாழ்ந்து கொண்டிருந்த எஃகு ஆலை தொழிலாளிகளின் குடும்பங்கள் இப்போது $4,500 பெறுகின்றன. அதுவரை $3,000 வாழ்ந்து வந்த இயந்திரங்களை இயக்கும் திறன் கொண்ட தொழிலாளிகளின் குடும்பம்
இப்போது ஆண்டொன்றுக்கு $5,500 மேலாக சம்பளம் பெறுகின்றனர். உண்மையிலேயே நல்ல நிலையில் உள்ளவர்களையும் பணக்காரர்களையும் கொண்ட அந்த 1% மேல்நிலை மக்கள் நம்முடைய கணக்கீட்டின்படி ஏறக்குறைய $16,000 பெறுகின்றனர். வரிகள் போக நாட்டின் மொத்த வருமானத்தில் இவர் பெறும் மதிப்பு 1945 ஆண்டில் இருந்த 13% தற்போது 7% குறைந்துள்ளது. இந்நிலை ஒரு குறுங்கால போக்கு இல்லை. மாறாக 1950 1980 ஆண்டு கவனித்தால் அடிமட்ட தொழிலாளர்களான 20% மொத்த வருமானம் 5% மேல்மட்ட தொழிலாளர்களின் வருமானத்தைப் போலவே உயர்வை கொண்டுள்ளது. சம்பளத்தை மீறியும் சமன்பாடு சாத்தியமானது. பெண்கள் சம்பாதிக்கும் சதவிகிதம் மிகுந்த வளர்ச்சியை கண்டது. தொழிலாளர்களில் பெண்களின் எண்ணிக்கை போர் நிறுத்தத்தை அடுத்து இருந்த 31% 1955 37% தொட்டது. அதுவே பின்னர் 1965 40% உயர்ந்தது. சிறுபான்மையினரின் மேன்மை அடைந்தனர். 1945 ஆண்டு எலினார் ரூஸ்வெல்ட் தன்னுடைய முதல் உரையில் ஒரு கருப்பர் இன பத்திரிகையாளர் அவரிடம் கூறியதை நினைவு கூர்கிறார். இந்த 12 ஆண்டுகள் என்ன செய்தன என்பதை நீங்கள் உணர்வீர்களா? 1933 பதவியேற்பு நிகழ்ச்சியில் இப்போது நடப்பது போன்று கருப்பர்களில் சிலர் தங்கள் வரிசையிலிருந்து மாறி மற்றவர்களின் வரிசையில் சேர்ந்து நடந்திருந்தால் ஒவ்வொரு செய்தித்தாளும் அதை செய்தியாக வெளியிட்டிருந்திருக்கும். நாங்கள் அது ஒரு செய்தி என்று கூட தெரியாத நிலையில் இருந்தோம். எங்களில் யாரும் அது குறித்து சொல்லவும் இல்லை. அந்த காலத்தில் பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்குமான உரிமைகள் இன்றைய நிலையிலிருந்து நோக்கினால் மிக குறைவே. ஆயினும் சமத்துவத்தை நோக்கிய பயணம் 40களிலும் 50களிலும் மிகவும் அதிகமாகவே முன்னேற்றம் பெற்றது. குழுக்களை சமசீராக்குவது என்பது வாழ்க்கை தரத்தை சமசீராக்குவதை ஊக்கம். சராசரி மக்கள் வைத்திருக்கும் வாகனம் ஷெவ்வி, பணக்காரர்கள் ஓட்டுவது காடிலாக். தொலைக்காட்சியும் வானொலியும் கேளிக்கையும் கலாச்சாரத்தையும் சமச்சீராக்கி அவற்றை எல்லா தரப்பு மக்களும் கழிக்க கொடுத்தது. எப்படிப்பட்டவர், எங்கு வசிப்பவர்கள் என்பதையெல்லாம் அர்த்தமற்றதாக ஆக்கியபடி மக்கள் வாங்குவதற்கான துணிமணிகளின் நிரலை அஞ்சல் மூலம் அனுப்பி சமசீராக்கியது. 1957 ஹார்பர் பத்திரிகை இது குறித்து குறிப்பிட்டுள்ளது. ஒரு வறியவன் புகைக்கும் அதே சிகரெட்டை தான் பணக்காரனும் புகைக்கின்றான். அதே ரேசரால் தான் முகசவரம் செய்கின்றான். அதே மாதிரியான தொலைபேசியை பெருக்கும் இயந்திரம், வானொலி, தொலைக்காட்சி பெட்டி போன்றவைத்தான் பயன்படுத்துகின்றான். ஒரே மாதிரியான ஒளியமைப்பையும் சூடேற்றும் இயந்திரங்களைத்தான் வீட்டில் பயன்படுத்துகின்றான். இதை போலவே பலவும் ஒரே மாதிரியான பயன்பாடுதான். வறியவனிடத்தில் இருக்கும் வாகனத்துக்கும் பணக்காரனின் வாகனத்துக்குமான வித்தியாசம் என்பது மிக குறைவானது தான். பொதுவாக பார்த்தால் அவை இரண்டுமே ஒரே மாதிரியான என்ஜின்களையும் இதர வசதிகளையும் கொண்டதாகவே இருக்கின்றன. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாகனங்களில் தர வேறுபாடு மிக அதிக அளவில் இருந்தது. கலாச்சாரத்தை சரிசமமாக்கும் அந்த பணி வெறும் 3 தொலைக்காட்சி நிறுவனங்களால் தான் சாத்தியப்பட்டது என்ற மிக எளிதான ஒரு கருத்தை 2016 ஆண்டு எழுதிய பால் கிரஹாம் முன்வைக்கிறார். இப்போது நினைப்பதற்கே அரிதாக உள்ளது. ஆனால் ஒவ்வொரு இரவும் மில்லியன் கணக்கில் பல குடும்பங்கள் அவர்களின் வீட்டின் தொலைக்காட்சியின் முன்னர் சேர்ந்து அமர்ந்தபடி அவர்கள் வீட்டை சுற்றியுள்ளோர் காண்பதை போன்றே அதே நிகழ்ச்சியை அதே நேரத்தில் கண்டு வந்தனர். சூப்பர் பவுல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு இரவும் நடப்பது என்ன என்பதை குறித்த தரவை நாம் எல்லோரும் ஒரே சீராக பெற்றிருந்தோம். இது ஒரு முக்கியமான காரணியாகும். மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை தங்களை ஒத்த மற்றவர்களுடன் ஒப்பிட்டே கணக்கிடுகிறார்கள். ஆனால் 1945 1980 வரையிலான காலகட்டத்தில் அவர்களை ஒத்தவர் போல் தென்பட்ட அநேக மக்கள் அனுபவித்ததை போன்றே அவர்களும் அனுபவிப்பதாக கருதினார்கள். பெரும்பாலானவர் தங்களை சுற்றியுள்ள பெரும்பாலானவரை போன்றே அதே வசதிகளுடன் வாழ்க்கையை அனுபவித்தனர். இந்த ஆய்வின் முக்கியமான கருத்து இதுதான். மக்களின் வருமானத்தைப் போலவே அவர்களுடைய வாழ்க்கை தரமும் சமசீரானது. இது குறித்து நாம் மீண்டும் அலசுவோம். கடன் சுமை மிக பெரிய அளவில் உயர்ந்தது, ஆனால் வருமானமும் அப்படியே. எனவே கடன் சுமையின் தாக்கம் என்பது பெரிய கவலையாக காணப்படவில்லை. 1947 57 வரை வீட்டுப் பொருட்கள் மீதான கடன் 5 மடங்கு அதிகரித்தது. நுகர்வோரின் புதிய போக்கு, கடனில் கிடைக்கும் பொருட்கள், அரசால் கட்டுப்படுத்தப்பட்ட குறைந்த வட்டி விகிதம் ஆகியவை 3ம் சேர்ந்தே இதற்கு காரணியாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் வருமானம் மிகவும் வலிமையாக இருந்ததனால் வீட்டுப் பொருட்கள் மீதான இந்த கடன் சுமை பொருட்படுத்தப்பட வேண்டிய அளவில் இல்லை. போர் நிறுத்தத்தின் போது வீட்டுப் பொருட்கள் மீதான கடன் மிகவும் குறைவாகவே இருந்தது. போரின் போது வீட்டுப் பொருட்களின் மீதான செலவுகள் மிகவும் குறைக்கப்பட்டு கடன் சுமை ஏறும் நிலை தவிர்க்கப்பட்டது. எனவே 45 55 காலகட்டத்தில் நிகழ்ந்த வீட்டுப் பொருட்கள் மீதான கடன் சுமை ஏற்றம் கட்டுக்குள்ளேயே இருந்தது. இன்றைய நிலையில் வீட்டுப் பொருட்கள் மீதான கடன் சுமை மற்றும் வருமானம் இவற்றுக்கிடையான சதவிகிதம்
ஏறக்குறைய 100%. 50களில் 60களில் 70களில் இக்கடன் சுமை ஏறுமுகத்தில் இருந்தாலும் 60% உள்ளாக தான் இருந்தது. இத்தகைய கடன் சுமை உயர்வுக்கு முக்கிய காரணம் வீட்டுக்கடனே ஆகும். 1900 ஆண்டு நிலவரப்படி வீட்டை சொந்தமாக கொண்டவர்களின் சதவிகிதம் 47 ஆகும். அடுத்து வந்த 40 ஆண்டுகளில் இந்த சதவிகிதம் ஏறக்குறைய எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்தது. ஆனால் 1945இல் இது 53%ஆகவும் 70இல் 62%ஆகவும் உயர்ந்தது. இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் கடனில் தான் வீடுகளை வாங்கினர். அத்தகைய வசதியை அவர்கள் முன்னர் இருந்த தலைமுறைகள் அனுபவித்திருக்க வாய்ப்பில்லை. வாங்கிய ஒவ்வொருவரும் அது குறித்து பெருமைப்படவே செய்தனர். டேவிட் ஆல்பர்ட் ஸ்டாம் த 50s எனும் தன்னுடைய நூலில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அவர்கள் வளர்ந்த நாட்களில் அனுபவித்த இன்னல்களின் காரணமாக அவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். எதிர்காலத்தின் மீதும் பெருத்த நம்பிக்கை நிலவியது. அவர்கள் பெற்றோரை போன்று கடனை நினைத்து அவர்கள் பயந்து விடவில்லை. அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து அவர்கள் வேறுபட்ட மனநிலையில் இருந்தனர்கள். அந்த மனோநிலை அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தனர் என்பதிலோ அல்லது எவ்வளவு பொருட்களை அவர்கள் சொந்தமாக்கி கொள்கின்றனர் என்பதிலோ இல்லை. மாறாக எதிர்காலம் ஏற்கனவே வந்துவிட்டதான அந்த நம்பிக்கைதான். அவர்கள் தலைமுறையில் அவர்கள் முதலாக வீடு வாங்கியவர் என்பதன் காரணமாக கொண்ட பெருமையால் வீட்டு பொருட்களையும் அரைக்கலன்களையும் வாங்கி குவித்தனர். அத்தகைய நிலை புதிதாக குழந்தையை பெற்றெடுத்த இளம் தம்பதியினர் குழந்தைக்காக வெவ்வேறு விதமான ஆடைகளை வாங்கி குவிப்பதை ஒத்தது. வீடு வாங்குவதும் என்பது ஒரு பெரிய சாதனையாகவே கருதப்பட்டது. இப்போது நாம் சில தரவுகளை சேகரித்து அவற்றுக்குள்ளான தொடர்பை காண்போம். அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அமெரிக்கா மறுமலர்ச்சியை நோக்கி நகர்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது ஒரு சீராக மறுமலர்ச்சியை காண்கிறது. கடன் சுமையோடு சேர்ந்தே மறுமலர்ச்சியை கண்டாலும் அது பொருட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாகாது. ஏனெனில் வருவாயோடு ஒப்பிட்டால் அந்த கடன் சுமை மிகவும் குறைவே. மேலும் கடன் சுமையோடு வாழ்தல் என்பது பயமுறுத்தக்கூடிய ஒன்றில்லை என்னும் நிலை கலாச்சார ரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. 6. நிலை நொறுங்க ஆரம்பித்தது. 1973ஆம் ஆண்டுதான் பொருளாதாரம் ஒரு புதிய பாதையில் பயணம் செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்ட ஆண்டாகும். 1930ஆம் ஆண்டுக்கு பிறகான அதிகளவு வேலைவாய்ப்பின்மையை இந்த ஆண்டில் நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கியது. பணவீக்கம் மிக விரைவாகவே உயர்ந்தது. ஆயினும் போருக்கு பின்னர் ஏற்பட்டதை போன்று அது மாற்றங்களை காணாது. ஒரே நிலையில் உச்சத்தில் நின்றது. 1973இல் குறைந்த கால கடன்களின் வட்டி விகிதம் 8ஐ தொட்டது. அது கடந்த 10 ஆண்டின் சதவிகிதத்தை விட 2.5% அதிகம். அதை தொடர்ந்து வியட்நாம் போர் கலவரங்கள், மார்ட்டின் லூதர் கிங், ஜான் கென்னடி, பாபி கென்னடி ஆகியோரின் கொலைகள் ஆகிய நிகழ்ச்சிகளை சேர்த்து நீங்களே நிலையை அனுமானித்துக் கொள்ளலாம். அந்த காலம் இருண்ட காலமாக மாறியது. போருக்கு பிறகான 20 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. உலகின் மிகப்பெரிய நாடுகளின் தொழிற்சாலைகளின் போரின் போது நிர்மூலமாக்கப்பட்டு இடிபாடுகளாக மாறியது. ஆனால் 1970களில் அந்த நிலை மாறத் தொடங்கியது. ஜப்பான் மிக பெருமளவு மறுமலர்ச்சியுடன் எழுச்சியடைந்தது. சீனாவின் பொருளாதாரம் மெதுவாக திறந்த பொருளாதாரமாக மாறத் தொடங்கியது. மத்திய கிழக்கு நாடுகள் தங்களிடம் இருந்த எண்ணெய் வளத்தினால் உலகை ஆட்டி படைக்க ஆரம்பித்தன. இத்தகைய புதிய மறுமலர்ச்சி உலகின் பல்வேறு பகுதிகளில் நிகழ ஆரம்பித்ததால் அமெரிக்காவின் அதிர்ஷ்டமான பொருளாதார நிலை, போர் நிறுத்த கால கலாச்சார மாற்றம் இவ்விரண்டின் காரணமாக கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு மெல்ல நீர்க்க ஆரம்பித்தது. பொருளாதார மந்த நிலையின் தாக்கத்தை புதிய தலைமுறையினர் அறியாததாலும் கடந்த 20 ஆண்டுகளில் நிகழ்ந்த பல்வேறு பொருளாதார மாற்றங்களின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளாலும் இத்தகைய பொருளாதார சரிவு நிலை அமெரிக்காவில் அமைய ஆரம்பித்தது. கணக்கீடுகளில் காணப்படும் யாவும் நாம் சேர்க்கும் தரவுகளின் அடிப்படையில் நமக்குள் தோன்றும் எதிர்பார்ப்புகளின் தாக்கத்தால் வந்தவையே. பொருளாதார நிலை பின்னோக்கியும் பல்வேறு வேறுபட்ட திசைகளிலும் விரவ ஆரம்பித்ததே இத்தகைய தாக்கத்தால் உண்டான முக்கியமான ஒரு நிலையாகும். ஆயினும் மக்களின் நிலை இன்னும் போர் நிறுத்த காலத்தில் அமைந்த சமச்சீரான வளர்ச்சியை நம்பிக்கொண்டிருக்கும் நிலையாகவே இருந்தது. அது வருவாயில் அமைந்த சமச்சீர் தன்மையை குறித்ததாக மட்டும் இல்லை, மாறாக தங்கள் வாழ்க்கை தரத்திலும் தங்கள் நுகரும் எதிர்பார்ப்புகளிலும் தான் இருந்தது. 50% வருவாய் உள்ள ஒரு வரி வாழ்க்கை தரம் 80% அல்லது 90% வருவாய் உள்ள ஒருவரின் வாழ்க்கை தரத்தை விட வேறுபட்டது. அதே வகையில் 99% வருவாய் உள்ள ஒருவர் மிகவும் வசதியாக வாழ்தல் இயலும். இருந்தும் 50% வருவாய் உள்ளவரும் நிம்மதியாக வாழ்தல் இயலும். 1945 முதல் 80 வரை அப்படித்தான் அமெரிக்காவின் நிலை இருந்தது. இது சரி தவறா என்பதல்ல, மாறாக அப்படித்தான் இருந்து வந்தது. உண்மைகளை விட எதிர்பார்ப்புகள் எப்போதும் மெல்ல நகரும் தன்மையுடையன. தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருந்த 1970 2000 வரையிலான காலகட்டத்தில் பொருளாதார நிலைமை
மெதுவாக சமசீர் தன்மையை இழக்க ஆரம்பித்தது. ஆயினும் தங்களை சுற்றியுள்ள மக்களை போன்றே தங்கள் வாழ்க்கை தரமும் இருத்தல் வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு மாறவில்லை. பொருளாதார எழுச்சி மீண்டும் வந்தது. ஆயினும் இம்முறை அவ்வளர்ச்சி சென்ற முறையிலிருந்து வேறுபட்டது. 1984 ரொனால்ட் ரீகனின் அமெரிக்காவின் காலை வெளியிட்ட செய்தி. அமெரிக்காவின் மீண்டும் ஒரு காலை இது. நம்முடைய நாட்டு வரலாற்றில் இதுவரை காணாத அளவில் மிக பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். 1980களில் உச்சத்தில் இருந்த வட்டி விகிதங்கள் பாதியாக இப்போது இருக்கும் தருவாயில் கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஏறக்குறைய 2000 குடும்பங்கள் இப்போது புதிய வீடுகளை வாங்குவார்கள். இன்றைய பிற்பகலில் ஏறக்குறைய 6500 இளம் பெண்களும் ஆண்களும் திருமணம் செய்து கொள்வார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததிலிருந்து இப்போது பாதியாக குறைந்திருக்கும் பணவீக்கத்தால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுதல் இயலும். இது மிகையான கூற்றாகாது. 1950களிலிருந்து அமைந்த ஜிடிபி வளர்ச்சி இப்போது அதிகமாக இருந்தது. சென்ற 7 ஆண்டுகளில் இருந்ததை விட 1989இல் வேலைவாய்ப்பற்றோரின் எண்ணிக்கை 6 மில்லியனாக குறைந்துள்ளது. 1982லிருந்து 1990க்குள்ளான காலத்தில் SP 500 குறியீடு ஏறக்குறைய 4 மடங்குகள் ஏற்றம் பெற்றுள்ளன. 1990களில் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி ஏறக்குறைய 50களில் இருந்ததற்கு சமமாகவே உள்ளது. 50களில் அது 40% இருந்தது. 90களில் 42% உள்ளது. 2000ஆம் ஆண்டு தன்னுடைய ஆண்டு உரையில் அமெரிக்க அதிபர் கிளின்டன் மிகவும் பெருமையாக கூறியது இது. நாம் இந்த புதிய நூற்றாண்டை 20 மில்லியன்களுக்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகளுடன் எதிர்கொள்கிறோம். அது கடந்த 30 ஆண்டுகளில் நாம் கண்ட மிகவும் துரிதமான பொருளாதார வளர்ச்சியாகும். கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத வகையான மிக குறைந்த வேலைவாய்ப்பின்மையை நாம் காண்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளில் காணாத குறைந்த வறுமை விகிதம் இது. இதுவரை காணாத அளவில் குறைந்த எண்ணிக்கையிலான கருப்பர்கள் மற்றும் ஹிஸ்பானியர்களின் வேலைவாய்ப்பின்மை சதவீதத்தை காண்கிறோம். கடந்த 42 ஆண்டுகளில் முதன்முறையாக தொடர்ந்து 2 ஆண்டுகளில் மிகை வரவு செலவு கணக்கு இதுவே. அடுத்த மாதம் அமெரிக்க வரலாற்றின் மிக நீண்ட பொருளாதார வளர்ச்சி காலத்தை நாம் எட்டப் போகின்றோம். நாம் புதிய பொருளாதாரத்தை கட்டமைத்து விட்டோம். அவருடைய கடைசி வரி மிகவும் முக்கியமானது. அது புதிய பொருளாதாரம். 1945லிருந்து 73 காலகட்டத்துக்கும் 82லிருந்து 2000 காலகட்டத்துக்கும் இடையான பொருளாதார வேற்றுமை என்பது இதுதான். ஒரே அளவிலான வளர்ச்சியை முற்றிலும் வேறுபட்ட இருவேறு வழிமுறைகளில் கண்டுள்ளோம். இந்த தரவுகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் நினைவு கூறுவோம். தி அட்லாண்டிக் எழுதுகிறது, 1993லிருந்து 2012 வரை 1% உயர்மட்டத்தினர் அவர்களது வருவாயில் 86.1% வளர்ச்சியை கண்டனர். அதே காலத்தில் 99% அடிமட்டத்தினர் வெறும் 6.6% வளர்ச்சியையே கண்டனர். ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் 2011 கூறுகிறார், 1% உயர்மட்டத்தினர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் விட 18% வருவாய் வளர்ச்சியை கண்டுள்ளனர். இடைநிலையில் இருந்தவர் அவர்களது வருவாய் குறைவதையே கண்டுள்ளனர். பள்ளி கல்வி கற்ற ஆண்கள் தங்கள் வருவாயில் நூற்றாண்டில் மீப்பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளனர். அது கடந்த காலாண்டில் 12% ஆகும். போருக்கு பிறகு நடந்த விதத்திலிருந்து இது எதிர்மறையான நிகழ்வாகும். இது எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்த விவாதங்களே மிகவும் மோசமான விவாதங்களில் ஒன்றாகும். அத்தகைய நிலையிலிருந்து விடுபட நாம் என்ன செய்தல் அவசியம் என்பது குறித்த விவாதம் அதைவிட அது அதிக மோசமான விவாதங்களில் ஒன்றாகும். நாம் இப்போது ஆய்ந்து கொண்டிருக்கும் கருத்துக்கு அவை எந்த விதமாகவும் தொடர்பற்றவை என்பதே அதிர்ஷ்டமாகும். கடந்த 35 ஆண்டுகளில் ஏற்பட்ட சமச்சீரற்ற தன்மையை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்து முடிந்த காலத்தில் கலாச்சார ரீதியாக அமெரிக்கர்கள் இந்த 35 வருடங்களில் இருவேறு விதங்களாக அமைத்த நிலையாகும். அது அமெரிக்காவின் சராசரி வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுதல் வேண்டும் என்ற நிலையும், அந்த வாழ்க்கை முறையை கடன் பெற்றாவது அனுபவிக்கலாம் என்ற நிலையும் ஆகும். மிக வலிய நீட்சி. அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் பெற்ற வருவாய் உயர்வால் அந்த குழுவினரின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அவர்கள் மிகப்பெரிய வீடுகளையும் அழகிய வாகனங்களையும் உயர்நிலை கல்வியையும் ஆடம்பரமான விடுமுறை கொண்டாட்டங்களையும் அனுபவித்தனர். அவர்களைத் தவிர அனைவரும் அவர்களை பார்த்த வண்ணம் இருந்தனர். அந்த பேராசைக்கு 80-90களில் மேடிசன் அவென்யூவும் பின்னர் இணைய தொடர்பும் துணை போயின. அத்தகைய குறைந்த எண்ணிக்கையிலான முறையாக பொருளீட்டிய அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை ஊதிய உயர்வை காணாத மற்ற சராசரி அமெரிக்கர்களையும் பொய்யான முறையில் தூண்டியது. 1950 முதல் 70களில் நாம் கண்ட ஒற்றுமை மற்றும் ஒன்றிணைந்த வளர்ச்சி ஆகியவற்றை கொண்ட கலாச்சாரம்
தெரியாத்தனமாக மேற்கூறிய வாழ்க்கை முறையை பொய்யாக தனதாக்கி கொண்டது. அதன் விளைவை இப்போது நீங்கள் காணலாம். முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றி $90,000 $90,000 ஆண்டு வருமானமாக கொண்ட ஜோ 4000 சதுர அடியில் ஒரு வீட்டையும் 4 மெர்சிடிஸ் வாகனங்களையும் வாங்குகிறார். தன் குழந்தைகள் 3 பெப்பர்செயின் பள்ளிக்கு அனுப்புகிறார். அவரால் அவ்வாறு செலவு செய்தல் சாத்தியம். ஆண்டொன்றுக்கு $60,000 வருமானம் பெற்று ஒரு வங்கியின் கிளை மேலாளராக பணியாற்றும் பீட்டர் ஜோவை பார்க்க நேரிடுகிறது. அவரது வாழ்க்கை முறையைப் போல் நானும் பெற இயலும் என்று அவருக்கு உள்ளுக்குள் தோன்றுகிறது. ஏனென்றால் வருவாயில் வேறுபாடு இருந்தாலும் வாழ்க்கை முறை சமமாகத்தான் இருக்கும் என்னும் நினைக்கும் தலைமுறையை சேர்ந்த பீட்டரின் பெற்றோர் பீட்டரையும் அவ்வாறே வளர்த்துள்ளனர். பீட்டரின் பெற்றோர் கணிப்பு அவர்களது காலத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அக்காலத்தில் வருவாயின் விரவல் சமசீராகவே இருந்தது. ஆனால் அது அப்போதைய நிலை. பீட்டர் வாழும் இக்காலத்துக்கு அது உகந்தது ஆகாது. ஆனாலும் தரவுகள் இருந்தாலும் அவரது பெற்றோரைப் போலவே பீட்டரின் எதிர்பார்ப்புகள் மாறாமலேயே இருந்தன. எனவே பீட்டர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு பெரிய அடமான தொகையை கடனாக வாங்குகிறார். அவருக்கு கடனே $45,000 இருந்தன. 2 வாகனங்களை அவர் கடனில் வாங்கியுள்ளார். அவருடைய குழந்தைகள் அதிக அளவிலான கல்விக் கடனை பெற்று கல்லூரியில் படிக்கின்றனர். ஜோவை போன்று பீட்டரால் நினைத்ததையெல்லாம் வாங்க இயலவில்லை. இருந்தாலும் தன் வாழ்க்கை நிலையை பீட்டர் உயர்த்தி கொண்டே செல்கிறார். அது மிக நீண்ட நீட்சி. அத்தகைய முறை 1930களில் இருந்த ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கலாம். ஆனால் போரை அடுத்து வீட்டுப் பொருட்களுக்காக கடன் வாங்குவதை கலாச்சாரமாக மாற்றிக்கொண்ட காலத்திலிருந்து நாம் மிக நீண்ட தொலைவு 75 ஆண்டுகள் கடந்துவிட்டோம். சராசரி வருமானம் ஏறக்குறைய சமசீராக இருந்த அந்த காலத்தில் அமெரிக்கர்களின் வீட்டின் பரப்பு 50% அதிகரித்தது. சராசரி புதிய அமெரிக்க வீடு முன்பை விட இப்போது அதிக எண்ணிக்கையிலான குளியலறைகளையும் வசிப்போர்களையும் கொண்டதாகவே உள்ளது. புதிதாக கட்டப்பட்ட வீடுகளில் பாதிக்கு மேல் 4 அல்லது அதற்கு மேலான எண்ணிக்கையில் படுக்கை அறைகள் உள்ளன. இது 1983இல் இருந்ததை விட 18% அதிகமாகும். 1975இலிருந்து 2003க்கு உள்ளான காலகட்டத்தில் வாகன கடன்கள் 2 மடங்குகளாக $12,300 $27,900 அதிகரித்துள்ளது. இது பணவீக்க தணிக்கைக்கு பிறகு கணிக்கப்பட்ட தொகையாகும். கல்லூரி செலவுகள் குறித்தும் மாணவர் கல்விக் கடன் குறித்தும் இப்போதைய நிலை உங்களுக்கு தெரிந்தே இருக்கலாம். வீட்டுப் பொருள் கடன், வருவாய் இவற்றுக்கான விகிதம் 1963இலிருந்து 73 வரை மாற்றம் ஏதும் காணாது சமசீராகவே இருந்தது. பின்னர் அது தொடர்ந்து ஏறுமுகத்தில் சென்று 73இல் 60%க்கும் மேலானது. பின்னர் 2007ஆம் ஆண்டில் 130%ஐ தொட்டது. 1980களின் தொடக்கத்திலிருந்து 2020 வரையிலான காலகட்டத்தில் வட்டி விகிதம் தொடர்ந்து சரிந்து வந்தாலும் வருவாயிலிருந்து கடனடைக்கும் சதவிகிதம் உயர்ந்து கொண்டே இருந்தது. அது குறைந்த வருவாய் உடையோர்களை சுற்றியே இருந்தது. உயர்மட்ட வருவாய் கொண்டோரின் வருவாயிலிருந்து கடனடைக்கும் சதவிகிதம் வெறும் 8% இருந்தது. அதுவே சராசரி வருவாய் 50%ஐ விட குறைவாக பெறுபவர்களின் மொத்த வருவாயிலிருந்து கடனடைக்கும் சதவிகிதம் 21ஆக இருந்தது. 1950 மற்றும் 60களில் நிகழ்ந்த கடன் சுமை ஏற்றத்துக்கும் மேற்கூறிய ஏற்றத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான். மேற்கூறிய ஏற்றம் தொடங்கிய அடிமட்ட அளவு அதிகம். பொருளாதார நிபுணர் ஹைமன் மிஸ்கி இக்கடன் நெருக்கடியின் தொடக்கம் பற்றி குறிப்பிடுகிறார். மக்கள் வேலை செய்து திருப்ப முடியாத அளவிற்கு கடன்களை ஏற்றுக்கொள்ளும் போக்கு இது மிகவும் மோசமான வன்மையான போக்கு. அதுதான் 2008இல் நடந்தது. ஒரு முன்னுதாரணம் சரியாக அமைந்து விட்டது என்றால் அதை மாற்றுவது என்பது அரிதான காரியமாகும். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பெருமதிப்பிலான கடன் சுமை திருப்பப்பட்டது. அதன் விளைவாக வட்டி விகிதம் குறைய தொடங்கியது. வீட்டுப் பொருளுக்கும் வருமானத்துக்கும் இடையான விகிதம் இப்போது கடந்த 35 ஆண்டுகளில் குறைந்த அளவை எட்டியுள்ளது. 2008ஆம் ஆண்டின் இந்த நிகழ்வின் விளைவாக தொடர்ந்த பல்வேறு புதிய போக்குகள் நம்மை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டன. இத்தகைய கணக்கீட்டு தீர்வுகள் பொருளாதார வீழ்ச்சியை நிறுத்தியதுடன் அசையா பொருட்களின் மதிப்பையும் உயர்த்திவிட்டன. ஆயினும் இந்த பயன் அத்தகைய அசையா பொருட்களை கொண்டவருக்கே சாதகமாக அமைந்துள்ளது. அதாவது அது பணக்காரர்களுக்கே சாதகமாக உள்ளது. 2008ஆம் ஆண்டில் நடுவண் இருப்பு நிதி கார்ப்பரேட் கடன்களை முடிவுக்கு கொண்டு வந்தது. அது அத்தகைய கடன் சுமையை பெற்றவர்களுக்கே சாதகமாக அமைந்தது. அதாவது அது பணக்காரர்களுக்கே சாதகமானது. கடந்த 20 ஆண்டுகளில் நிலவும் வரிச்சலுகைகள் எல்லாம் பெருவாரியாக உயர்மட்ட வருவாயை கொண்டவர்களுக்கே சாதகமாக உள்ளது. உயர்மட்ட வருவாயை கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல கல்லூரிகளில் படிக்க வைத்தனர். அப்படி படித்தவர்கள் நல்ல வேலை கிடைக்கப்பெற்று அதிக வருவாய் ஈட்டி கார்ப்பரேட் கடன்களில் முதலீடு செய்தனர்.
அல்லது அரசின் பல்வேறு கொள்கைகள் ஆதரிக்கும் பங்களில் முதலீடு செய்வர். இவை யாவற்றிலும் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாது இருப்பதால் இது தொடர்ந்து நிகழும். ஆனால் அவையே 1980களில் நடைபெற்ற பெரிய நிகழ்வுகளின் அறிகுறியாக அமையும். சிலருக்கு மட்டும் பொருளாதாரம் நன்றாக செயல்படுகிறது, தகுதிக்கு தக்கவாறு வெற்றி அமையாது, அது முந்தைய காலத்தை விட அதிக அளவிலான பலனை அளிக்கிறது. தார்மீக வழியில் அது சரியா தவறா என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதையில் அது அவ்வாறு ஏன் நிகழ்ந்தது என்பதற்கான காரணங்கள் ஏதும் இல்லை. அது நடந்தேறியது என்பதே முக்கியமானதாகும். போரை அடுத்து மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பில் இருந்து அந்த நிகழ்வு பொருளாதாரத்தை வேறு திசையில் திருப்பியது. கடந்த 35 ஆண்டுகளாக இத்தகைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து வருவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருப்பது இதுதான். அது சாதகமாக இருந்த போதும் அதை பலர் நல்லதாக கருதினார்கள். அந்த எண்ணத்தை கைவிடுதல் என்பது ஆகாத காரியம் ஆயிற்று. எனவே மக்கள் அந்த எண்ணத்தை இன்னும் விடவில்லை. அது மீண்டும் அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். தேநீர் விருந்து, வால் ஸ்ட்ரீட் முட்டுகை, பிரெக்சிட், டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய ஒவ்வொன்றும் பயணத்தை நிறுத்துங்கள், நான் விடைபெற நினைக்கிறேன் என்று கத்திக்கொண்டிருக்கும் ஒரு கும்பலை ஆதரிக்கும் வகையிலேயே உள்ளன. அவர்கள் கத்திக்கொண்டிருக்கும் கருத்துக்கள் வெவ்வேறானவையாக இருக்கலாம். ஆனால் ஒரு வழியில் அவர்கள் எல்லோரும் கத்துவது நிலைமை சாதகமாக இல்லை என்பதை. போருக்கு பின்னால் நிகழ்ந்த மாற்றங்களின் அடிப்படையிலேயே இன்னும் யோசித்து கொண்டு அதையே மீண்டும் எதிர்பார்த்து அப்படியே மீண்டும் நடந்துவிடும் என்று நம்பும் நிலைதான் இது. ட்ரம்பின் எழுச்சி காரணம் சமச்சீரற்ற வருவாய் மட்டுமே தான் என்று நீங்கள் கேலி செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யவும் வேண்டும். இத்தகைய விஷயங்கள் யாவும் பல்வேறு சிக்கல்களை, அடுக்குகளை கொண்ட அமைப்பில் ஆழ புதைந்துள்ளன. இத்தகைய நிலை மக்களை இப்படி யோசிக்கும்படி தள்ளுகிறது. நான் எதிர்பார்த்த உலகத்தில் நான் வாழவில்லை. இது என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. எனவே இதனை மேலும் மோசமாக்குவோம், உங்களையும் மோசம் என்போம். முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை எதிர்த்து நான் சண்டையிடப் போகின்றேன். ஏனென்றால் இது எதுவோ எனக்கு சாதகமாக இல்லை. இத்தகைய மனப்போக்கில் உழன்று ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் கேபிள் நியூஸிலும் இது குறித்து விவாதங்களாக முன்வைப்போம். சுற்றியுள்ள மக்களும் தங்களை சுற்றியுள்ளோர் முன்னிலிருந்து வேறுபட்டு எந்த மனோநிலையில் உள்ளார்கள் என்பதை உணர்ந்தே இருக்கிறார்கள். அத்தகைய நிலையில் நாம் வெளியிடும் கருத்துக்கள் யாவும் எரியும் தீயில் விட்ட எண்ணெய் போன்றாகின்றது. பெனடிக்ட் ஈவன்ஸ் கூறுகிறார், இணையும் எந்த அளவிற்கு முரண்பட்ட கருத்துக்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றதோ அத்தகைய அளவிற்கு வெளியுற்ற மக்கள் பெரும் வெவ்வேறான எண்ணங்களும் உள்ளன. இதுவே போர்க்காலத்துக்கு பிந்தைய நிலைமையிலிருந்து மாறும் வேறுபாடாகும். ஏனென்றால் அந்த காலத்தில் பொருளாதார கருத்துக்களின் வீச்சு குறைவாகவே இருந்தது. அன்றைய வாழ்க்கை முறையில் மக்கள் எளிதாக அத்தகைய கருத்துக்களை சேகரிக்க உதவும் சூழல்களும் இல்லை. எனவே மற்றவர் எப்படி வாழ்கின்றனர் என்றும் அவர்களைப் போலவே நாமும் வாழ்வோம் என்றும் எண்ணமும் குறைவாகவே இருந்தன. நான் நம்பிக்கையற்றவன் அல்லன். பொருளாதாரம் என்பது சுழற்சிகளின் விளைவு. இத்தகைய சுழற்சிகளில் சில வரும், சில போகும். இன்று நிலவும் வேலைவாய்ப்பின்மையே பல ஆண்டுகளுக்கு பிறகான குறைந்த அளவாகும். இன்றைய நிலையில் பணக்காரர்களை விட குறைந்த வருவாய் உள்ள தொழிலாளர்களின் வருவாயின் சதவீதம் விரைவாகவே உயர்ந்து வருகிறது. மானியங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னர் கல்லூரி செலவு ஏறக்குறைய ஒரே நிலையில் மாறாது உள்ளது. 1950களில் இருந்ததை விட ஒவ்வொருவரும் கல்வி கற்று உடல்நலம் பேணி தொலைத்தொடர்பு, போக்குவரத்து, மக்கள் உரிமைகள் முதலியவற்றால் மேம்பாடடைந்ததால் பெரும்பாலானோர் மீண்டும் 1950களின் சூழலை விரும்புவதை தவிர்க்க ஆரம்பிப்பர். ஆனால் இதில் நிலவும் மையக்கருத்து இதுதான். எதிர்பார்ப்புகள் உண்மை நிலையை விட மெதுவாகவே பயணம் செய்கின்றன. அதனால்தான் 35 வருடங்கள் கடந்து விட்டாலும் 1950களின் பொருளாதாரத்தை இன்னும் மக்கள் பிடித்து கொண்டுள்ளார்கள். மத்திய வர்க்கத்தில் எழுச்சி ஏற்பட்டாலும் உயர்தர மக்கள் இன்னும் அந்த எண்ணத்தை கைவிடாமலேயே இருக்கின்றனர். எனவே இது வேலைக்காகாது என்னும் எண்ணம் சுற்றி கொண்டே இருக்கும். மேலும் அது எத்தகையதாக இருந்தாலும் முற்றிலும் மாறுபட்ட எழுச்சி தேவை, அது இப்போதே தேவை என்னும் எண்ணமும் சுற்றி கொண்டே இருக்கும். ஒருவேளை இத்தகைய எண்ணம் 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கான காரணங்களுள் ஒன்றாக இருந்திருக்கலாம். வரலாறு என்பது ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும் நிகழ்வுகளின் சங்கிலி ஆகும். நன்றி. ஸோ இதோட கதைப்புமா வித் ஆர்ஜி சேனலில் நம்மளோட சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல புக்கை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது என்னென்னா, ஒன்று இந்த புக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேளுங்க. ஏன்னா அது அவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. நம்மளோட ஒரு லைஃப் லெசனே இந்த இதில் புக்கு ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான புக் இது.
ஸோ எல்லாரையும் இந்த புக்கு வந்து போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது மாற்றிக்கணும்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். வேறு என்ன புக்கு நீங்கள் படிக்கணும்னு விரும்பினாலும் நீங்கள் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணலாம். நம்மளோட அடுத்த பதிவில் ரொம்ப சூப்பரான இன்னொரு புக்கை நம்ம வந்து ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.